ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதை நம்ம 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் தோல் உள்ள உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டுமே நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி சேர்த்துக்கிறேன். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டோன்னே இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 டேஸ் நிழலோட்டமாக காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வடசட்டியில் போட்டு வறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த முருங்கைக்கீரை நல்லா மொரன்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதோட நான் 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ரொம்ப வறுத்திங்க அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை பொடி கசக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை மட்டும் கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். பொடி பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம சூடான ரைஸில் போட்டு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை பொடி தயாராகிடுச்சு. இது நம்ம சாதத்தில் மட்டும் இல்லாமல் தோசைக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். மறக்காமல் இந்த முருங்கைக்கீரை பொடியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, டாட்டா, bye bye from me, அபிராமி ரவிச்சந்திரன்.